ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். மாத வருமானம் 30,000. அவங்களுக்கான பட்ஜெட் தான் இது. உங்கள் வருமானம் 30,000 இருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்து இந்த மாதிரி நீங்களும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாத செலவுகளை பிரிக்கும் முறை. 30,000 மாத சம்பளம் இருக்குது. அதை எப்படி நம்ம பிரித்து யூஸ் பண்ணலாம், எவ்வளோ சேவிங்ஸுக்கு நம்ம செலவு சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற லிஸ்ட் பாருங்கள், பட்ஜெட்டு. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாடகை 6,000 போட்டிருக்கேன், 6,000 ரூபா. உங்களுக்கு வீட்டு வாடகை இல்லை, நாங்கள் சொந்த வீடு தான் அப்படின்ற போது இந்த 6,000 ரூபா உங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பு. சரிங்களா? இல்லை நாங்கள் வீட்டு வாடகை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு ஓகே, இந்த 6,000 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 6,000 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸில் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் 3,000 ரூபாய் போட்டிருக்கிறேன் நான். மளிகை பொருட்கள் ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய் கண்டிப்பாக ஆகுங்க. A to Z வாங்க வேண்டியது வரும். அதனால் 3,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். பாலுக்கு 1,000 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு 25 ரூபாய்க்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் 1,000 ரூபான்னு போட்டிருக்கிறேன். 25 ரூபாய்க்கு மேலே 50 ரூபா கூட வரும். ஒரு சில பேர் 1 லிட்டர் கூட வாங்குவாங்க. நான் வந்துட்டு பொதுவாக 1,000 ரூபா போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஈபிக்கு 500 ரூபா போட்டிருக்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தானே, சரி ஒரு மாதத்துக்கு 500 ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கில் போட்டிருக்கேன். 2 மாதத்துக்குன்னா 1,000 ரூபா வரும். சரிங்களா? இது ஒரு மாதத்துக்கு அப்படின்ற கணக்கில் 500 ரூபா போட்டிருக்கிறேன். காய்கறி பழங்கள் வாங்குறதுக்கு காய்கறிகளுக்கு 1,200 ரூபா போட்டிருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 300 ரூபா. சரிங்களா? 4 வாரத்துக்கு 1,200 ரூபா. பழங்கள் 1,000 ரூபாய் போட்டிருக்கிறேன். அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு 1,000 ரூபாங்க. ஃபிஷ் எடுப்போம், சிக்கன் எடுப்போம், மட்டன் செய்வோம். ஸோ அதுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு ஒரு 1,000 ரூபாய். அப்புறம் கேஸு 500 ரூபாங்க. ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஒரு சில பேத்துக்கு 2 மாதத்துக்கு வரும், ஒரு சில பேத்துக்கு 3 மாதத்துக்கு கூட வரும். நம்ம யூஸ் பண்ணுறது தான். 3 தரமும் நம்ம சமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கேஸுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் கணக்கு போட்டிருக்கேன். 2 மாதத்துக்கு 1,000 ரூபாய். சரிங்களா? அப்புறம் கேபிளுக்கு வந்து 300 ரூபா. கேபிளுக்கு 300 ரூபா. உங்கள் வீட்டில் கேபிள் இல்லை, டிஷ் இருந்துச்சுனாலும் ஓகே. இல்லை கேபிளுக்கு நீங்கள் மாதம் 300 ரூபா கொடுக்குறீங்கனாலும் ஓகே. சரிங்களா? அப்புறம் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. பெட்ரோல் செலவு 1,500. மருத்துவ செலவுக்கு 1,500 ரூபா. மருத்துவ செலவு வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சே ஆகணுங்க. எப்போ என்ன செய்யணும் தெரியாது. ஒரு தலைவலி, காய்ச்சல்னு வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மருத்துவ செலவுக்கு ஒரு 1,500 ரூபா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. ஒரு வீட்டில் ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா 400 வரும். 2 மொபைல் இருந்துச்சுன்னா 800 ரூபா. ஒரு மொபைலுக்கு 399 ரூபா பேக் போட்டோன்னு வச்சுக்கோங்க, 400 ரூபா. அந்த கணக்கில் நான் 2 எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம செல்லு வச்சுருப்போம், அதனால் வந்துட்டு 800 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலா, எங்கேயாவது நம்ம போவோம், எப்படியும் சும்மா இருக்க மாட்டோம். லீவு அப்படின்ற பட்சத்தில் நம்ம எங்கேயாவது சுற்றுலா போகிறதுக்காக ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருப்போம். இந்த 1,000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க. இந்த மாதம் இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதம் நீங்கள் 1,000 ரூபாய்க்கு நீங்கள் எந்த சுற்றுலாவும் போகலை அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு 2,000 ரூபாய் ஆகும். அப்போ நம்ம போகும்போது எங்கேயாவது சுற்றுலா போகும்போது நம்மளுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1,000 ரூபாய் வச்சுருப்போம், இந்த மாதமும் போயிட்டோம், அடுத்த மாதமும் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, நம்ம பையில் பைசா இருக்காது. அதனால் சுற்றுலாவுக்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் சுற்றுலாவுக்கே தொடர்ந்து சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா, இப்போ 3,000 ரூபாய் சுற்றுலாவுக்கு 3 மாதம் போகலைன்னா 3,000 ரூபாய் இருக்கும். நீங்கள் ஒரு 4வது மாதம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்ற போது அந்த காசு ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங், எங்கேயாவது நம்ம ஷாப்பிங் போவோம். என்னதான் மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கினாலுமே சும்மா இருக்க மாட்டோம். ஷாப்பிங்னு ஒன்று நம்ம போவோம். சரிங்களா? அந்த ஷாப்பிங் போகிறதுக்கு ஒரு 1,000 ரூபாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கு, தேட்டர், நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு பார்க்கு போவோம், இல்லை தேட்டருக்கு போவோம், ஏதோ ஒன்று நம்ம போகிறோம். அங்கே போகிறதுக்கு ஒரு 500. டிக்கெட் மட்டும் நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டிலேருந்தே ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப மிச்சங்க. அதனால் நான் அந்த கணக்கில் 500 போட்டிருக்கேன். பார்க்கு, தேட்டருக்கெலாம் நம்ம எங்கேயும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னா ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்தே பிஸ்கெட்டு, வீட்டிலேருந்தே ஏதாவது லட்டு, ஏதாவது ரவை லட்டு, அப்புறம் முறுக்கு, ஏதாவது நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம எப்போயுமே அங்கே உள்ள கடையில் ஷாப்பில் வாங்கும்போது அதிகமாக ரேட் இருக்கும். அதனால் பார்க்கு, தேட்டர்லாம் போகும்போது
நீங்களே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அப்புறம் இதர செலவுகள், எப்போ என்ன செலவு வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படின்ட்டு யாராவது இன்வைட் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில நம்மளுக்கு பணம் வேணும். அதனால எப்பயுமே மந்த்லி மந்த்லி இதர செலவுகளுக்குன்னு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வைக்கிறது தப்பு இல்லைலங்க. எல்லா காசையுமே நம்ம செலவு பண்ணிடுவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா மீதம் ஆகும் நம்மளுக்கு, சரிங்களா? அப்புறம் சேமிப்புக்குன்னு ஒரு ரூ. 1000 எடுத்து வச்சுடுங்க. இது அதாவது இதுக்கு போக நம்ம மீதி வர்றதையும் சேமிப்புக்கு தான் வைக்க போகிறோம். ஆனால் இன்னும் ஒரு சேமிப்புக்கும் நம்ம தனியாக அந்த பட்ஜெட்லேயே போட்டு வச்சுட்டோம்னு நினச்சிக்கோங்க. அதுவும் சேர்ந்துட்டே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு என்ன ரூ. 1000 போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது ஒன்று கிராஃப்ட்டு செய்கிறோம், பிள்ளைங்களுக்கு பென்சில் வாங்குகிறோம், நோட்டு வாங்குகிறோம், ஒரு பாக்ஸ் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டே இருக்கிறோம். அதனால் ஒரு ரூ. 1000 நம்ம எடுத்து வச்சிடலான்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு அப்படி தான் ஏதாவது கிராஃப்ட்டு செய்ய சொல்லிடுறாங்க. அந்த கிராஃப்ட்டு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க நானும் ரூ. 30 சம்பளத்துக்கான பட்ஜெட் போட்டிருக்கிறேன், சரிங்களா? இதுதான் நான் போட்ட பட்ஜெட். ஓகே, மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,800 வந்திருக்குங்க. இது செலவு மட்டுமே ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்தது 23,800. அப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது? 6,200 இருக்குது. இந்த 6,200 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ இல்லை ஏலச்சீட்டோ ஏதோ ஒன்று நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1000 நகைச்சீட்டுக்கு போட்டு வைக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம். அப்புறம் ஏலச்சீட்டு கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏலச்சீட்டு கட்டி வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்போ மே டு மே நம்ம ஒரு ஏல சீட்டு போட்டிருக்கோன்னா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வச்சுக்கலாம். ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ ஏதோ ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகிடுங்க. நம்மளுக்கு மாதம் 6,200 சேவ் ஆகுதுங்க. இது வந்து நான் தோராயம் இது பார்த்தீங்கன்னா, இதில் செலவுக்குன்னு நான் இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கேன். இதில் நம்மளுக்கு மீதமும் வரும், சரிங்களா? இதில் வந்து இதர செலவுகள் வரலைன்னா, இப்போ ரூ. 500 தான் ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கோன்னா, இதில் ஒரு ரூ. 500 மீதே ஆகும். படிப்புக்கு நான் ரூ. 1000 ஒதுக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதில் ஒரு ரூ. 200 ரூ. 300 தான் நம்ம திங்ஸ் வாங்கியிருப்போம் குழந்தைங்களுக்கு. ஒரு நோட்டோ ஒரு பென்சிலோ வாங்கும்போது அதில் குறைஞ்சிருக்கும். அப்போ இதுக்கும் நம்ம மீதி காசும் வரும். அதனால் அதுவும் அப்படியே சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த 6,200 நம்மளுக்கு இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு 6,200 இருக்குது அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 74,400. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு 74,000 சேர்த்து 74,400 சேர்க்குறோன்னு நினச்சிக்கோங்க. அது போக நம்மக்கிட்ட இதில் இருந்தும் மீதி பணம் எப்படி வரும்? ஆக மொத்தம் நம்ம குழந்தைங்களோட ஃபீஸு கட்டுறதுக்கு பெரும் உதவியாக இருக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் 30,000 மாத சம்பளம் வாங்குறவங்க சேமித்து வைங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.